உங்க கல்யாணத்துல 100 பேர்கிட்ட பேசி 1000 பத்திரிக்கை அடிச்சு பல லட்சம் செலவு பண்ணி பண்றீங்க. ஆனா ஏன் ஃபுட் வேஸ்ட் பண்றீங்க? இந்த இருமணம் இணையும் திருமணத்துல வந்தவங்க எல்லாரையும் வாழ்த்தி நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பணும்ன்றது ஓகே தான். ஆனா அதே நேரத்துல ஃபுட் வேஸ்டேஜ்ன்ற ஒரு பார்ட்டியும் நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்துல ஒர்க் பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. மண்டபத்துல ஒர்க் பண்ற கிளீனர்ஸோ அல்லது அங்க ஒர்க் பண்ற மத்தவங்களோ இந்த சாப்பாடு எடுத்துக்க முடியுமான்னு கேளுங்க. அவங்க போதுமான வரைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போங்க. கீழே போடாம போக அவாய்ட் பண்ண இதுவும் ஒரு வாய்ப்பு. அடுத்ததா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃபுட் வேஸ்டேஜ் ஆயிட்டா கொடுக்கிறதுக்கு ஏதாவது என்ஜிஓஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ஒருவேளை மீந்தா அவங்களுக்கு சொல்லி உடனே அதை எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு சாப்பாடு வீணடிக்காதீங்க. சாப்பாடுன்றது உங்களுக்கு ஒரு பொருட்டா இல்லாம இருக்கலாம். இந்த சாப்பாடு தான் பல பேரோட சராசரி தேவையா இருக்குன்றத தயவு செஞ்சு கருத்துல கொள்ளுங்க. எங்களை மாதிரி நல்ல கேட்டர் நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு சாப்பாடும் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நாங்க வர கிரௌட முன்னாடியே மேனேஜ் பண்ணி மானிட்டர் பண்றது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல ஃபுட் வேஸ்டேஜ் ஆயிட்டா எங்க கிட்ட இருக்க என்ஜிஓஸ் கால் பண்ணி உங்களோட பர்மிஷனோட அந்த ஃபுட்டை நாங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ நீங்க வெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி இதையும் ஒரு பார்வை நோட் பண்ணி வச்சுக்கிறது ஃபுட் வேஸ்டேஜ் ஆகாம போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகும்.